நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பேங்க்கை விட அதிக வட்டி தரக்கூடிய அரசு முதலீடு திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் முதலீடு திட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு சேமிப்பு அப்படின்னா அந்த சேமிப்பானது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு நமக்கு வட்டி முதலுமா கிடைக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். அப்படி வட்டி முதலுமாக கிடைக்கக்கூடியது அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்தில் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேங்க்கை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இந்த திட்டத்தை எல்லாம் தாண்டி ஒரு புதுமையான திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன் பவர் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திட்டம். தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் முழுக்க நிர்வகிக்கப்பட்ட நிறுவனமாகும். இந்த நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா சுமார் 27,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்துக்குள்ளே வாங்கி வச்சுருக்குது. ஸோ இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்டு என்பிஎஃப்சி நிறுவனங்களுக்கு கீழ் இயங்கிட்டு வருது. ஸோ கால அளவு அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வருஷங்கள் இதில் பணம் போட முடியும்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 வருஷம், அதிகபட்சம் 5 வருஷம் வரைக்கும் போடலாம். 2 வகையான திட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்ட்ரெஸ்டட் பேமெண்ட் ஸ்கீம் RIPS அப்படின்னு பேர். இன்னொன்று பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்கீம் அப்படின்னு CIPS அப்படி 2 ஸ்கீம் இருக்குது. ஸோ ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்கீம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைப் ஆஃப் பேமெண்ட் மெத்தடு. ஸோ நாம் முதலீடு செய்யக்கூடிய தொகையோட வட்டி பார்த்திங்கன்னா மாதம் வேணும், இல்லை காலாண்டுக்கு ஒரு முறையோ, இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறையோ, அல்லது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையோ நமக்கு வட்டி வேணும் அப்படின்னா நாம் தாராளமாக இந்த ஸ்கீமை அதாவது இந்த டைப் நாம் தேர்ந்தெடுக்கலாம். இந்த டைப்போட பேர்னா RIPS. ஓகே, ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற RIPS அப்படிங்கிறத நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இல்லை எனக்கு நான் பணம் போகிறேன், அது எனக்கு கடைசியாக அந்த 5 வருஷம்னா 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வட்டியும் அசலுமாக சேர்ந்து வரணும் அப்படின்னா நாம் செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற CIPS. ஸோ இதெல்லாம் 2ல் எது நமக்கு தேவைப்படுதோ அதை நாம் எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக அனைத்து இந்திய குடிமக்களும் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் முதலீடு செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு NRIயாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் 3 ஆண்டுகள் வரை நீங்கள் முதலீடு செய்யலாம். ஸோ இதில் எப்படி கணக்கு தொடங்குறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை கணக்கு தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக அந்தந்த நிறுவனத்துக்கு போய் அங்கே விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செஞ்சு ஸோ இந்த திட்டத்தில் ஆன்லைன் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா https www.tnpowerfinance.com அப்படிங்கிறது தான் இதோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் மறுபடியும் அப்லோடு பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும், ஸோ குமுலேட்டிவ் அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவிலே சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்சர் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கம் இருக்கும். ஸோ அதை நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ இனிஷியலாக போட போகிறீங்க, அதுக்கு தகுந்த வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஸோ உங்களோட அந்த இனிஷியல் பேமெண்ட் அப்படிங்கிறது உங்களோட விஷஸ் தான். நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் போட்டுக்கலாம். ஸோ வட்டி விகிதம் மட்டும் கொடுத்துருக்கோம் 1 வருஷமா 2 வருஷமா. ஸோ 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ வேணால் அமௌண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ கால்குலேட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சேர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.